முதற்கட்டமாக எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் முதல் படி. அந்த அடிப்படையில் தான் இந்த பவானியிலிருந்து தண்ணி நீரேற்று பாசனம் மூலமாக எடுத்தோம். இரண்டாம் கட்டம் நாங்கள் விடுபட்ட பகுதி, இங்கே சொன்னாங்களே மேட்டூர் பகுதி அன்னூர் வரைக்கும் விடுபட்ட பகுதியாக இருந்தது இந்த திட்டத்தில். அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது உங்களை போல் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் என்னை சந்தித்து, நாங்களும் விவசாயி, எங்களையும் பாருங்க, இந்த திட்டத்தில் எங்களையும் இணைச்சிக்கிங்க, நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு இந்த பவானி சாகர் அணையில் தண்ணீர் கிடைக்கும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம்ட்டு ஒரு டிபிஆர் போட்டு விரிவான திட்ட அறிக்கைலாம் தயார் பண்ணி அதற்கு தேவையான நிதிகள் ஆதாரங்களும் பெறுகின்ற பொழுது இங்கேயே பவானி சாகர் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதன் மூலமாக நீரேற்றின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் இருக்கு. அதனால தான் நின்னது. ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் இல்லை. அதனால தான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி, அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் பாராம எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்கிறாங்களோ அது போல அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் தான் அந்த விளைச்சலை பெற முடியும். ஆகவே அப்படி விவசாயிய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவர் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கின்றன.